கூலி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், அதுக்கு அடுத்து அமீர் கான் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்ல ஆகஸ்ட் 14 இப்போதைக்கு உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் பேன் இண்டியன் ஆக்ஷன் திரைப்படம். உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இந்த படம் இப்போதைக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நைட் 8 மணிக்கு புக்கிங் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் ஆஃபீஸில் சொன்னாங்க. சொன்ன மாதிரி ஓப்பன் அடிச்சு புக்கிங்குமே ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. நாளைக்கு காலையில 8 மணிக்கு அவங்க ஓப்பன் பண்ண போறாங்களாமா. அவங்க தரப்புலையுமே இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பெங்களூர்ல கர்நாடகாவில் நாங்கள் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே அங்கே ஒரு பயங்கரமான டிமாண்ட் இருக்குது இந்த கூலி படத்துடைய டிக்கெட்டுக்கு. டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். வார் 2வே இதுக்கிடையில் எல்லாரும் மறந்துட்டாங்க போல இருக்கு. யாருமே அதை கண்டுக்கல. கூலி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பிவிஆரில் இந்த படத்துடைய ட்ரைலரை எக்ஸ்க்ளூசிவாக ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹிந்தி வெர்ஷனை ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. அதில் தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 to 4 செகண்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ். ஐ மீன் இந்த கூலி படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது இல்லையா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை டிஏஜிங் பண்ணி நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக அந்த நம்ம பார்த்த ட்ரைலரில் ரொம்பவே அந்த சீனை காட்டினாங்க. ஆனால் அது நெகட்டிவ் ஷேடில் இருக்கும் இல்லைங்களா, அந்த சீனை ஒரிஜினலாகவே காட்டியிருக்காங்க. ஐ மீன் அதே சீனில் வேற ஒரு எக்ஸ்ட்ரா நியூ ஃபுட்டேஜை ரிவீல் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரைலரில். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் கெரியரில் ஒரு ஐகானிக்கான ஒரு டயலாக் ஒன்று இருக்கும், சி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைலாக்கை அந்த சீனில் சொல்கிறாப்புல. கண்டிப்பாக அது ஒரு தேட்டர் மூமெண்ட்டாக இருக்கும். அது ஒரு ஹிந்தி ட்ரெய்லராக இருந்தாலும் அந்த ஆக்ஷனை பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த டைலாக் தான் அப்படின்ற மாதிரி தெரியும் இல்லையா. ஸோ அது அப்பட்டமாக தெரியுது. ஸோ அந்த சீன் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். அங்கே வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ டெஃபினட்டாக படம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஸோ புக்கிங் ரொம்ப சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச தேட்டரில் புக்கிங் ஓப்பன் ஆகிருந்தா உங்களுக்கான டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.